புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்கைக்கு எதிராக போராடியவரை திட்டமிட்டு கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக இருந்த குவாரி உரிமையாளர் ராமையா சற்று முன் புதுக்கோட்டை நம்மனசமுத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்கைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி மினி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே குவாரி உரிமையாளர் ராசு, அவரது மகன் தினேஷ், மினி லாரி உரிமையாளர் முருகானந்தம், லாரி டிரைவர் காசி ஆகிய 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 4 பேரையும் கடந்த திங்கட்கிழமை திருமயம் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 பேரையும் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக இருந்த குவாரி உரிமையாளர் ராமையாவை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த குற்றவாளி குவாரி உரிமையாளர் ராமையா சற்று முன் புதுக்கோட்டை நம்மனசமுத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.